ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறங்குச்சு. அந்த குர்ஆன் இறங்கியதின் காரணமாக அந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனோடு நமக்கு ஒரு தொடர்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். ஓத தெரியாதவங்க, குர்ஆனை பார்த்து எனக்கு ஓத தெரியாது, பரவாயில்ல, மனசில் என்ன மனப்பாடமாக இருக்கோ அதை உட்காந்து கொஞ்சம் நேரம் ஓதுங்க. ஒரே சூறா தான் மனப்பாடமாக இருக்குது, குலூலா சூறா மட்டும்தான் மனப்பாடமாக இருக்குது, தாராளமாக உட்காந்து 100 வாட்டி 200 வாட்டி ஓதுங்க. அல்ஹம் சூறா மட்டும்தான் மனப்பாடமாக இருக்குது, தாராளமாக உட்காந்து திக்ரு ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு சூறாவுக்கும் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நன்மையை சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால், யார் குல் ஹுவல்லாஹு அஹது சூறாவை நிறைய ஓதுறாங்களோ, எல்லா நிலைமையிலும் ஓதுறாங்களோ, அவங்களுடைய ஜனாசா தொழுகையில் 1,70,000 மலக்குமார்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஹதீஸின் அறிவிப்பில். இன்னொரு ஹதீஸின் அறிவிப்பில் 1,40,000 1,20,000 மலக்குமார்கள் கலந்து கொள்ளக்கூடிய நசீபு கிடைக்கும். ஒரு சஹாபியினுடைய வரலாறையும் அதற்கு இமாம்கள் நமக்கு பதிவு செய்து காமிப்பாங்க.